ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அதாவது ஸ்டாக் இருக்கு. டிஷர்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைப்பு, ஷர்ட்ஸ்லயே 2-3 டைப்பு, பேண்ட்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம வெறும் டிஷர்ட்ஸோட கவுண்ட் எவ்வளோ, ஷர்ட்ஸோட கவுண்ட் எவ்வளோ, பேண்ட்ஸோட கவுண்ட் எவ்வளோ, ஜீன்ஸோட கவுண்ட்ஸ் எவ்வளோ. இப்போ இந்த இடத்துல வெறும் ஜீன்ஸ் இருக்கிறனால நம்மளால ஈஸியா இதனுடைய டோட்டலை சம்மிப் மூலமா எடுக்க முடியும். அதுவே நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேஷுவல் ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட், ஃபுல் ஹேண்டு, அதுலயே ஆஃப் ஹேண்டு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டோட்டல் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறது. இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நல்லா கவனிங்க. இசிக்கல் டு நம்ம யூஸ்வலா பயன்படுத்தக்கூடிய சம் இப் அந்த ஃபார்முலாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த ரேஞ்சு, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரேஞ்சு கரெக்டுங்களா, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை லாக் பண்ணிக்கிறேன். கமா இதுலயே நான் என்ன பண்ண போறேன்னா கன்கார்டினேட் அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் போட போறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கோட் ஸ்டார் டபுள் கோட் கமா இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா டபுள் கோட் ஸ்டார் டபுள் கோட் பிராக்கெட் க்ளோஸ். ஓகேங்களா? இப்போ கமா நமக்கு எதை டோட்டல் பண்ணணும், இதை டோட்டல் பண்ணணும். ஸோ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதையும் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ பிராக்கெட் க்ளோஸ். இப்போ பாருங்க நமக்கு அந்த வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு டிஷர்ட்ஸு நமக்கு எந்த இடத்துல இருக்கு, ஃப்ரண்ட்லயோ இல்லை பேக்லயோ இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார் இந்த டிஷர்ட்ஸுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கா, அதாவது கண்டெய்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன் பிட்வீன் கண்டெய்ன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு டோட்டல் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்லியிருக்கிறது. இப்ப பாருங்க, இது எதுக்காக இந்த இடத்துல கன்கார்டினேட் பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வேர்டிங்ஸ் மாறுது. கரெக்டுங்களா? இன்கேஸ் ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், ஜீன்ஸ் இது எல்லாமே இல்லாம வெறும் இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டைரக்டாவே இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கன்கார்டினேட் ஃபார்முலா இல்லாம நம்ம இப்படி பண்ண முடியும். டபுள் கோட் ஸ்டார் டிஷர்ட்ஸ் ஸ்டார் டபுள் கோட்ஸ் போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். கரெக்டுங்களா? ஸோ இதுவும் நமக்கு டோட்டல் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல என்ன ஒரு டிராபேக்ஸ் நமக்கு இருக்கு, அதாவது என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம கன்கார்டினேட் ஃபார்முலாவை பயன்படுத்துறோம். ஸோ ஸ்டாருங்கிறது காமனா எல்லா வேல்யூக்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், இந்த செல்லை செலக்ட் பண்றதுனால அதை கம்பைன் பண்ணிட்டு நமக்கு அதனுடைய டோட்டலை கொடுக்குது. ஸோ இதுதான் இதனுடைய மெத்தடு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் கம்பைன் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எங்கெல்லாம் உங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.